இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ராஜு, போன் எடு. போன் எடு ராஜு. சீக்கிரம் எடு. போன் எவ்வளவு நேரமா அடிக்குது? கல்வினா என்ன? கல்வி பாடம்னா என்ன? பாடம்னா நம்ம கத்துக்கிறதுக்கு தகுதியான விஷயங்கள் எல்லாத்தையும் பாடம்னு சொல்லுவாங்க. இது எப்ப வேணா கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. இவ என்ன பைத்தியக்காரியா? இவளோட பையனுக்கு என்ன நல்லா தானே படிக்கிறான். ஆனா இவளுக்கு ரேங்க் ஃபர்ஸ்ட் தான் வேணும். ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்தா என்ன ஆக போகுது? மூளை கெட்டவ இல்ல, மூளை இல்லாதவனு நீங்க சொல்லுங்க. மூளை என்னைக்கு கெட்டு போகாதுன்னு கூட தெரியல, இன்னொருத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அறிவை வளர்த்துக்கோங்க. இது உங்க குழந்தைங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பயன்படும். என் மகனையே நீ கொன்னுட்டியேடி. இங்க இருந்து வெளியே போ. போய் உன்னோட அண்ணன் வீட்டுல வாழு. பையன் அடமுடிச்சனாலதான் இவளை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னொரு முறை இந்த வீட்டு வாசல் படிக்க கூட நீ வந்துடாத. சொன்னது புரிஞ்சது இல்ல? இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. வெளியில போ. அட, இவளை எங்க கொண்டு போற? வெளியே போ. அப்பா செத்துட்டாரு, புரியுதா? இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. நீ வந்து இங்க உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்குன்னு எதுவும் இங்க விட்டுட்டு போகல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. தூங்கிக்கிட்டு இருக்கியா நீ? அம்மா, எனக்கு தூக்கம் வரதே இல்லையே. திரும்ப திரும்ப உன் தாத்தா பாட்டி உன் மாமா திட்டுறதுதான் என் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. என் காதுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க, சவால் விட்டுட்டு இருக்காங்க. போ, உன் மகனை நீயே வளர்த்துக்கோ. அம்மா. ஆனா எனக்கு யாருமே உதவி பண்ணல.
அவங்க கிட்ட கொடுத்த சவால் என்னைக்குமே எனக்கு ஞாபகத்துல இருக்கும். நீங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல, என் மகனை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்கேன்னு அவங்களுக்கு முன்னாடி நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருக்க. உன்னால நான் தோத்து போக போறேன். உன்னாலதான் எல்லாமே. நீ ஃபர்ஸ்ட் வரணும். ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதுல? புரிஞ்சுதா? அம்மா அம்மா, உனக்கு புரியல? உனக்கு புரியல? கல்விக்கு அர்த்தம் என்ன? ஏன் கிளாக் பாக்குற? ரொம்ப நேரம் ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு டாக்டர் நோயாளியை பார்க்கும்போது அந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு புக்கை எடுத்து பாப்பானா? எல்லா விஷயத்தையும் அவன் மூளையில வச்சிருப்பான், வாயில சொல்லுவான். அவன் எல்லாத்தையுமே அவன் நுனி நாக்குல வச்சிருப்பான். கல்வினா என்னன்னு கேட்டேன். புத்தகத்துல இருக்கிற மாதிரி. நான் திரும்பவும் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. இவ்வளவு சின்ன விஷயம் கூட புரியாதா? நர்சரியில இருந்து இன்ன வரைக்கும் எல்லாத்துலயும் செகண்ட் தான். ஆனா அந்த அர்ஜுன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் ஃபர்ஸ்ட். அப்படி உன்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? உனக்கு நான் சொல்றது எப்பயுமே புரியாதுல்ல? உன்னோட தாத்தா பாட்டிக்கு முன்னாடி உன் மாமாக்கு முன்னாடி நான் தோத்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அது கூட உனக்கு புரியலையா? நீ ஃபர்ஸ்ட் வந்தாதான் அதை நான் நிரூபிச்சு காட்ட முடியும். ஆனா இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வர மாட்ட. ஏன்னா உனக்கு என் மேல அன்பே இல்ல. என் மேல இங்க யாருக்குமே அன்பே இல்ல. உன்னோட அப்பா கூட என்ன காதலிக்கல, அதனாலதான் செத்துட்டான். இப்ப நானும் செத்தாதான் உனக்கு புரியும். செத்துடணும், செத்துடணும், செத்துடணும். நான் உயிரோடவே இருக்க கூடாது. செத்துடணும், செத்துடணும். நான் செத்து போறேன், போறேன். நான் சாகணும், சாகணும். நான் சாகணும், நான் சாகணும். அம்மா 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 அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா நான் பயந்துட்டேன். அம்மா அம்மா, கதவு திறங்க. அம்மா, புத்தகத்துல இருக்கிறது படி பாடத்தை கத்துக்கிறது தான் கல்வின்னு சொல்லுவாங்க. நாம படிக்கிற புத்தகத்துல தெரிஞ்சுக்க தகுதியா இருக்க எல்லா விஷயங்களும் நாம பாடம்னு சொல்லுவோம். அம்மா அம்மா, எனக்கு ஞாபகம் இருந்துச்சுமா. நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. அம்மா அம்மா, கதவு திறங்குமா. அம்மா அம்மா, எல்லாம் ஞாபகம் இருக்குமா. அம்மா போய் செத்துடு. உன் அப்பா செத்துட்டான். என் மேல யாருக்குமே அன்பே இல்லை. ஆச்சரியப்படாதீங்க. புதுசா நாம பார்க்குற விஷயங்களை பார்த்து தான் நாம ஆச்சரியப்படுவோம். நீங்க இன்னைக்கு ராஜுவை பார்த்தீங்க, அவங்க அம்மா பிரதிமாவையும் பார்த்தீங்க. ஒரு மகனும் தாயும் எப்படி இருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்க. நீங்க கவனமா பார்த்தா நம்மளோட இந்தியாவில் அக்கம் பக்கத்திலேயே இந்த மாதிரியான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலாட்டோட இந்த எபிசோட்ல நான் உங்களை வரவேற்கிறேன்.
இன்னைக்கான இந்த எபிசோட்ல நம்ம நாட்டில் நடந்த ஒரு மோசமான கிரைமை பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். இது இந்தியாவோட ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு வீட்லயும். அதுதான் ரேங்க் ஃபர்ஸ்ட். ரேங்க் ஃபர்ஸ்ட்னா என்னது? நண்பர்களே, ரேங்க் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு மாயை. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கானது. இந்த காலகட்டத்தில் ஒரு ரேங்க் ஃபர்ஸ்டே இப்ப கிரைம் ஆயிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையோட ஒரே நோக்கம் ஆயிடுச்சு. நம்மளோட கடைசி இலக்கு ஆயிடுச்சு. நம்மளோட கடைசி இலக்கு என்ன? நம்மளோட குழந்தைகளா இல்ல நாமளா? அர்ஜுன், ராஜு விளையாடுறியா? வந்து உட்காரு. அர்ஜுன், நீயே என்னை விட எப்பவும் மேலேயே இருக்க. ஏன்னா நீ எப்பவும் முதுகுல ஸ்கூல் பேக்கை சுமந்துக்கிட்டே இருக்க. நான் அப்படி இல்லை. அர்ஜுன் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பசங்களோட முதுகுல வெயிட்டான ஸ்கூல் பேக் இருக்கும். இதனால நிலத்துக்கு இழுக்கப்படுறாங்க. கட்டாயத்தால மேலும் மேலும் அவங்க கீழே போய்கிட்டே இருக்காங்க. அடையாளம் இல்லாம ஆயிடுறாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட எல்லா அப்பா அம்மாவும் அவங்க பசங்களுக்கு முதுகுல அவங்க பல மடங்கு சுமையை இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரேஸ்க்கு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. போ தம்பி, ஸ்கோர் பண்ணு, ஜெயிச்சுட்டு ரேங்க் ஃபர்ஸ்டோட வரணும்னு சொல்றாங்க. அம்மா அப்பா அவங்களோட கனவுகளுக்காக அவங்க குழந்தைகளை கட்டாயப்படுத்தி அந்த குழந்தையோட வேர்வை ரத்தமா வெளியே வர்ற வரைக்கும் அந்த குழந்தைய விடுறதே இல்லை. நான் உங்க எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கல்வியை ஒரு சீசா விளையாட்டா பாருங்க. ஒரு சீசா விளையாட்டு. ஒரு நாள் ஒரு குழந்தை மேல இருப்பான், இன்னொரு நாள் உங்க குழந்தை கீழே இருப்பான். உங்க குழந்தை என்னைக்குமே மேலேயே இருக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். டே, ஆ? இன்னும் கொஞ்ச நேரத்துல மேம் வந்துருவாங்க. ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறாங்க. ஏன் டென்ஷனா இருக்க? நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறல? ஓகே. கடவுளே, நான் சொல்றது கேக்குதுல்ல? என் ஃப்ரெண்டு ராஜு அழுறான். ப்ளீஸ் கடவுளே, இந்த முறை என்ன ஃபெயில் ஆக்கிடு. ராஜு ஃபர்ஸ்ட் வரணும். நீ கவலைப்படாத, நான் கடவுள் கிட்ட சொல்லிட்டேன். செகண்ட்
தானே? ரொம்ப ஈஸி தான். ஏன்னா என் தலையெழுத்து சரியில்லை. அந்த கடவுள் தப்பான இடத்துல என்ன பொறுக்க வச்சிட்டாரு. இந்த உலகத்தை விட்டு போயிடு போயிடுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் தான் உன் தாத்தா பாட்டிக்கிட்டையும் மாமா கிட்டையும் ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னு தெரியுமா? உன்னாலதான். உன்னை நான் உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துல நான் வாழணும்னு முடிவெடுத்தேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. இதுக்கு பதிலா நான் செத்து போயிருக்கணும். ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கடவுள் இதுலயும் எனக்கு ஒரு வழி காமிச்சாரு. வழி கிடைச்சிருச்சு. இது நான் எனக்காக தான் வாங்குறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இத நான் தான் சாப்பிட போறேன். இல்லம்மா, உங்களுக்கு தான். டயபெட்டிஸ் இருக்கு. சாப்பிடுவேன். சாப்பிட்டு சாக போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீ ஃபர்ஸ்ட் வர மாட்ட. சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு சாக போறேன். வேணாமா, உங்களுக்கு டயா சாக போறேன். இது எல்லாத்தையும் சாப்பிடதான் போறேன். செத்துடுவேன். சாக போறேன். அம்மா, அம்மா, இந்த போர்ல உன்னோட கைக்குள்ள இறுக்கமா பிடிச்சு தினமும் காலையில உங்க அம்மாவோட கதவுக்கிட்ட போய் நில்லு. உன்னோட அம்மா தானா வந்து கதவை திறப்பாங்க பாரு. ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. எதுவும் நடக்காத மாதிரி இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு காசு வேணாம். அதாவது இன்னைக்கு வேணாம். உன்னோட அம்மா எப்போ முழுமையா சரியாகிறாங்களோ, என்னைக்கு உனக்கு என் மேல முழு நம்பிக்கை வருதோ, இன்னொரு வேலைக்காக என்னை தேடி வருவியோ, அப்போ நான் காசு வாங்கிக்கிறேன். அம்மா, 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 நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்துருவேன். எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேம்மா. ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் எடுப்பேன். ப்ராமிஸ் பண்றேன். எல்லாரும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பாருங்க பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க. இங்க வந்து பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க. பாருங்க, வாங்க, இங்க வாங்க. இங்க வந்து பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க. வாங்க வாங்க. எப்படி எப்படி இருக்கு? இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. பாருங்க பாருங்க, எல்லாரும் இங்க வந்து பாருங்க. பாருங்க.
பண்றேன் பாருங்க. இங்க வந்து பாருங்க. எல்லாரும் வாங்க. பாருங்க பாருங்க. இங்க வாங்க. பாருங்க. என்னடா நான் ஆச்சு? என்ன பண்றேன் பாருங்க. தேடா, இங்க தேடா. வந்து பாருங்க. தேடா. எல்லாரும் வாங்க. பாருங்க பாருங்க. இந்த பொருள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படும். உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான். ரெண்டாவது வேலையும் செய்ய வைக்கணும்னா காசு செலவாகும். பணம். என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. இது நீ நினைக்கிற எல்லாத்தையும் நடத்தி காட்டும். தெரிஞ்சுக்க. போ. இந்த சாவியை எப்போதும் உன்கிட்ட வச்சுக்க. அடுத்த பரீட்சைக்கு தயாராக. நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ, கண்டிப்பா நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவ. பசங்களுக்கு எதுக்காக கல்வியை கொடுக்குறோம்? நல்ல குணங்களும் நல்ல பழக்கங்களும் வர்றதுக்கு தானே. ஆனா இங்க என்ன நடக்குது? என்ன அநியாயம் இது? நம்ம வீட்டு குழந்தைங்க கல்விக்காக மூட நம்பிக்கையை நம்புறாங்க. தெளிவா சொல்லணும்னா திருடன் ஆயிட்டான். ஒருவேளை இதை இன்னைக்கே நிறுத்தலைன்னா மறந்துடாதீங்க, நாளைக்கு இதோட விளைவு இதை விட மோசமா இருக்கும். ராஜீவ்க்கு அடுத்து என்னாச்சுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அவன் நினைச்சபடி நடக்குமா இல்லைனா வேற என்ன ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. Good morning. சாப்பிட்றியா? யூ இடியட்.
நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? படி, நான் காருக்கு வெயிட் பண்றேன். ஆனா இன்னும் வரல. அர்ஜுன், நீ என் கூட என் வீட்டுக்கு வா. இல்லடா. நீ எப்பவும் ஃபர்ஸ்ட் வர. ஒருவேளை நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா அர்ஜுன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, முதல்ல டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். சீக்கிரம் பண்ணு. ஹலோ ராம்சிங், நீ வர வேணாம். ராஜு வீட்டுக்கு போறேன். நானே வந்துடுறேன். நீ அம்மாவை பத்திலாம் கவலைப்படாத, சரியா? வா போலாம். இங்க பாரு, ஸ்டடி ரூம் பாரு, நல்லா பாரு. நான் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இது அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. ஆனா நான் ஏன் ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்கிறேன்? எனக்கு என்ன தெரியும்? நீ 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 எப்படி ஃபர்ஸ்ட் வர? எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்படி பண்ணா நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். நான் இப்ப கிளம்புறேன். அப்படி பண்ணணும்னா எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது படி. ஒரே நிமிஷம் பொறுத்துக்கோ. இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வருவேன். நான் ஃபர்ஸ்ட் வரதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அம்மா 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 பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேம்மா. பாருங்கம்மா. ராஜு, நான் விக்ரம் ரணாவத். இன்ஸ்பெக்டர் விக்ரம் ரணாவத். என்னை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர்னு எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஐ வாஸ் டேக்கிங் ஃப்ரெஷ் ஏர். கையில் என்ன அது? அது அது வந்து ராஜு, நீ ஏன் இவ்வளோ பயந்துருக்க? நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா? அர்ஜுன் எங்க ராஜு? அவன் காணாம போயிட்டான். அவனோட டிரைவர் உன் கூட தான் போனதா சொல்றான். ராஜு, ராஜு, ஹாய். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சில கேள்விகள் கேட்கணும். புத்தகத்தில் இருக்கிறத வச்சு பாட கற்றுக்கிறது தான் கல்வின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தில் இருக்க எந்த எந்த விஷயங்கள் கற்றுக்க தகுதியானதோ பாடம்னு சொல்லுவாங்க. அர்ஜுனை பற்றி கேட்கணும். அர்ஜுன், அர்ஜுனை நீ தானே கொன்ன? சொல்லு, இல்லைன்னா போலீஸ் உங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்கள அடிப்பாங்க. சொல்லு.
அம்மா இங்க வாங்க. என்னாச்சு? எங்க போலாம் சொல்ற? அம்மா நான் எல்லாத்தையும் அப்புறமா முதல்ல சொல்றேன். நீ வாங்க சொல்லு முதல்ல. என்கிட்ட. அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா நம்ம சீக்கிரம் எங்க போயிடலாம். போகணும்? அம்மா போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள அடிப்பாங்க. போலீஸ் ஏன் வராங்க? அம்மா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். வாங்க சீக்கிரம் வாங்க போலாம். என்கிட்ட சொல்லு, இல்லனா நான் இங்க இருந்து வர மாட்டேன். அம்மா நான் அர்ஜுனை கொன்னுட்டேன். டாக்டர் ரெனாவத், இப்ப என் பையன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அர்ஜுனை கொன்னுட்டதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ராஜுவை உங்ககிட்ட அனுப்பி வச்சு 1 வாரம் ஆகுது. ராஜு எப்பத்துல இருந்து ஸ்கூலுக்கு போகலான்னு நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த ஊர்லயே சிறந்த சைக்காட்ரிஸ்ட். ஒரு பேஷண்ட் சரியாகிறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் பத்தாதா? சொல்லுங்க. பிரதிமா மேடம், ஒரு விஷயம் சொல்லுங்க. ராஜு டிஸ்பேலன்ஸ் ஆகுறான்னு உங்களுக்கு முதல் முறையாக தெரிய வரும்போது நீங்கள் பயந்துட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க. நீங்க அவனோட மூளையை சரி பண்ணுங்க. அவன் ஃபர்ஸ்ட் வரணும். ஃபர்ஸ்ட் வரணுமா? நீங்கள் பயந்துட்டீங்க. ஐ எம் ஷூர் நீங்கள் பயந்துருப்பீங்க. ஏன்னு தெரியுமா? ராஜுவோட மனசில் அவன் ஃபஸ்ட்டு வரணும்னு எண்ணத்தை விதைச்சிங்கல்ல. ஆனால் நீங்கள் விதைச்சது உங்களோட பயங்கரமான முகத்தை. ராஜுவோட மனசுக்குள்ள இதை விட பயங்கரமாக ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவனை நீங்கள் பயந்துட்டீங்க. அப்புறம் தான் என்னை காண்டாக்ட் பண்ணீங்க. டாக்டர் அகமத், அதுக்கு நான் என்ன தப்பா பண்ணேன்? என் பையன் பைத்தியம் ஆகுற மாதிரி தோணுச்சு. ரிப்போர்ட் கார்டுல செகண்ட்னு இருந்துச்சு, ஆனா ஃபர்ஸ்ட்னு சொல்றான். மூணா என்ன அர்த்தம்? நீங்க அவனோட ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பத்தி பேசுங்க. உங்கள் மகனோட ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் திருந்துங்க, ராஜு சரியாயிருவான். அவன் ஃபஸ்ட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. நான் எதுக்காக திருந்தணும்? உங்களோட பயங்கரமான முகத்தை அவனோட மனசுல இருந்து அழிக்கணும். அவ்வளோதான். டாக்டர், கத்தாதீங்க. ராஜுக்கு இருக்க நோயோட வேறு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க தான். அவன் அர்ஜுனை கொல்லவே இல்லை. எல்லாமே அவனோட கற்பனை. இப்ப அவன் குற்ற உணர்ச்சியோட வாழ்றான். இந்த குற்ற உணர்ச்சியால தான் அவன் என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரா நினைக்கிறான். அவன் குற்ற உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதுதான் அவன் காதுல கேட்குது. நான் பேசுறது அவன் காதுலே கேட்கல. குற்ற உணர்ச்சியோட வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. உங்களால மட்டும்தான் நடந்துச்சு. ஃபார் காட் சேக், நீங்க தான் அம்மா. நீங்க ஒரு நல்ல பையனை இழந்துடாதீங்க. இங்க பாருங்க. முதல்ல உங்களை நீங்க பாத்துக்கங்க. தப்பு உங்களோடது. सब आपकी वजह से நீங்க தான் காரணம். உங்களை நீங்க நிரூபிச்சுக்கலாம்ல. உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க நல்லா சம்பாரிச்சு நீங்க நல்லா வாழ்ந்து காட்டலாம்ல. அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கல. நீங்க பொறுப்பாகல. ஆனா ஒரு சின்ன பையன் கிடைச்சதும் அவனை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. உங்க
வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி வலிக்கும்னு தெரியுமா? வலியோடு தான் ராஜு தினம் வாழ்ந்திருக்கான். நீங்க அவனோட அம்மா கிடையாது. நீங்களாம் அவனோட அம்மா கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க பயங்கரமான முகம். போதும் டாக்டர், போதும். எப்படி இருக்க அஜய்? ஹாய் பாஸ். ஹாய் அர்ஜுன். இந்த முறை நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஃபர்ஸ்ட். டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். பெரிய ஆபத்து. பிரத்திமா மேடம், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. ராஜு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுட்டான். நான் தான் ஃபர்ஸ்ட். அர்ஜுன், நான் தான் ஃபர்ஸ்ட். ராஜு. டாக்டர், அவனுக்கு என்னாச்சு சொல்லிட்டு போங்க. டாக்டர், அவனை வந்து காப்பாத்துங்க. டாக்டர், அவனுக்கு என்னாச்சு சொல்லுங்க. நான் தான் கொன்னேன். என்னை தூக்கல போடுங்க. நான் தான் கொன்னேன். என்னை தூக்கல போடுங்க. என் மகனை நான் கொன்னுட்டேன். நான் தான் கொன்னேன். ஆமா, நாம தான் ராஜுவை கொன்னோம். நம்மளோட ஆசைகள்ங்கிற சுமைய இப்ப அவன் மேல போட்டது நாம தான்.
அந்த சுமையால அவனை இப்ப கஷ்டப்பட வச்சது நாம தான். We are the culprits. We are the culprits. ஒரு பழமொழி இருக்கு நண்பர்களே, நாம பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டு ஓடனா பட்டாம்பூச்சி நம்மளை விட்டு தூரமா ஓடும். ஆனா பொறுமையா இருந்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சியை உங்க மேல வந்து உட்காரும். பொறுமையா இருங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், எல்லா அம்மா அப்பா கார்டியன்ஸ்டையும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வாழ்க்கையில ப்ளீஸ் பொறுமையா இருங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களோட குழந்தைங்கள மாடு மாதிரி மேய்க்காதீங்க. அவங்க வாழ்க்கையோட வண்ணங்களை ரசிக்க விடுங்க. கல்வின்ற பேரை வச்சு அவங்க வாழ்க்கையோட விளையாடுறதை நீங்க நிறுத்துங்க. ப்ளீஸ் நீங்க நிறுத்துங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கடைசியில பிரதிமாவுக்கு என்ன கிடைச்சது? இந்த கேள்விக்கான பதில நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கங்க. நீங்களே கேட்டுக்கங்க. வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி பல வழி நிறைந்த கதைகளோட உங்களை நான் சந்திக்க வருவேன். அது வரைக்கும் இட்ஸ் பெட்டர் பி சேஃப் தென் சாரி. बुलंदियों का बड़े से बड़ा निशान छुआ, उठाया गोद में, उठाया गोद में, माने तब आसमान छुआ, बुलंदियों का बड़े से बड़ा निशान